அவர் குடும்பத்துக்காக உன்னை பலி கொடுக்க கூட தயாரா இருக்காரு. ஆனா எங்களுக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தாண்டி. உன்னை பலி கொடுத்துட்டு நாங்க உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. நாம ஏன் அந்த குடும்பத்துக்காக பலியாகணும்? இங்க பாருடி, இப்ப சொல்றேன், வீட்டோட மாப்பிள்ளைய அவர் வர சம்மதிச்சா அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு சந்தோஷமா வா. அப்படி அவர் வரலையா, அவரை விட்டுட்டு நீ வீட்டுக்கு வா. சந்தோஷமா இல்லனாலும் உயிரோடையாவது வாழலாம். அதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நல்லா யோசிச்சு சீக்கிரம் எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லு. ஏங்க வாங்க போலாம். நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க தனியாதான் போய் வாழணும்னா நீங்க இந்த வீட்டை விட்டு போகும்போது ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடுத்துட்டு போங்க. நாங்க குடிச்சிட்டு செத்ததுக்கு அப்புறமா இங்க தாராளமா போலாம். வேலு, நீங்க இப்போ ஏங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? போய் கல்லால போய் உட்காருங்க. நான் உள்ள வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். மாப்பிள்ளை போனதுல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம உட்காந்துருக்க. நீ இப்படியே சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகும் சொல்லு. இந்தா, தயவு செஞ்சு கொஞ்சமாவது சாப்பிடு. மகா, சாப்பிடாம இருந்தா மாப்பிள்ளை வந்துடவா போறாரு? செல்வி மாப்பிள்ளையே சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு தான் போயிருக்கா. எப்படியும் நல்ல முடிவோடு தான் வருவா. சாப்பிடுமா. அவ சொல்றத நம்பி என்ன மறுபடியும் மோசம் போ சொல்றீங்களாப்பா? ஏற்கனவே நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அவதான். என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அவதான். கடை வைக்கிறதுக்கு பணம் கொடுத்த மாதிரி கொடுத்து அப்புறம் அதை எடுத்துக்கிட்டா. இப்போ கடை வைக்க விடாம எங்களை அவமானப்படுத்தி அது போதாதுன்னு இப்ப அவரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அப்படியெல்லாம் இல்லடி. செல்வி ஒரு நாளும் அப்படியெல்லாம் யாருக்குமே நினைக்க மாட்டா. அவ எப்பவுமே நல்லதுக்கு தான் காரணமா இருந்திருக்கா. கெட்டதுக்கெல்லாம் துணை போகவே மாட்டா. நீ அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. நீங்க தான் அவளை மெச்சுக்கணும். பெத்த மகனா என்னை விட உங்களுக்கு நேத்து வந்து அவதான் பெருசா போயிட்டால. ஐயோ, அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் என்ன விட்டுட்டு அவளை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. ஐயோ, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உன் வீட்டுக்கார் கோவத்துல தாண்டி போயிருக்காரு. நிச்சயமா ஒரு வீட்டுக்கு வந்துடுவார்னு எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. இத பார், அதுக்காக நீ சாப்பிடாம இருந்து உன் உடம்பை கெடுத்துக்காத. இப்படி கொஞ்சமாவது சாப்பிடு. வேண்டாமா, இது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் மட்டும் அன்னைக்கு கோவப்படாம அவர்கிட்ட பேசாம இருந்திருந்தா இப்படி அவர் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாரு. உங்க பிரச்சனையில நான் தலையிடாம இருந்திருந்தா சண்டை உங்களோடய முடிஞ்சு போயிருக்கோம். உன்னை அடிச்சிட்டாரேங்கிற ஆதங்கத்துல அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன். விடுமா, நான் போய் அவர் கையில காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். இருமா, போயிட்டு இருங்க. அப்பா இருங்கப்பா, சொல்றத கேளுங்க. அப்பா வேணாம்ப்பா, கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா வேணாம்ப்பா, சொல்றத கேளுங்க. நீங்க அங்க போக வேண்டாம்ப்பா. கண்டிப்பா எனக்கு தெரியும், நீங்க அங்க போனா உங்களை அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க. எனக்காக நீங்க யாரும் போய் அங்க நிக்க வேணாம்ப்பா. அவரா தானே என்னை விட்டுட்டு போனாரு. வரட்டும், அவரே வரட்டும்.
அதுவும் இல்லாம அந்த செல்வி அவரை கூட்டிட்டு வந்துருவா நீங்க எல்லாம் நம்புறீங்கல்ல, அவ கூட்டிட்டு வந்து உங்க நம்பிக்கையெல்லாம் காப்பாத்துறாளான்னு நானும் பாக்குறேன். அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு காத்திருப்போம். நிச்சயமா செல்வி மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்துருவா. நீயும் அந்த நம்பிக்கையோட இரு. தெரியுமாமா, நாளைக்கு மறுநாள் எங்க கல்யாண நாள். இந்த வீட்ல யாருக்காவது அது ஞாபகம் இருந்தா தானே. அதை எப்படிடி மறப்போம்? செல்வி இன்னைக்கு மாப்பிள்ளையை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவா. உன்னோட கல்யாண நாள் அன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறோம். நீ வேணும்னா பாரு. சரி வா வா உட்காந்து சாப்பிடு. மா விடுங்கம்மா. போய் சாப்பிடுமா. வான்னு போம்மா. சொல்றேன்ல. வா போய் உட்காரு. உட்காரு. கீர்த்தி பாத்தியாடி, சண்முகம் மட்டும் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வராம இருந்தா இப்ப மகா மனசுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன தீய கொழுந்து விட்டு எரியிற அளவுக்கு தூண்டி விட்டுடலாம். அது அப்புறம் காட்டு தீயா பரவிடும். ஆனா சண்முகம் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கையேன், அந்த காட்டு தீ கொஞ்சம் கொஞ்சமா அணைய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த தண்ட சோறு சண்முகத்தை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வராம இருக்கிறதுக்கு நாம தான் ஏதாவது பிளான் பண்ணணும்டி. மா, அந்த சண்முகம் போன வேகத்தை பார்த்தா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு திரும்பி வருவான்னு எனக்கு தோணல. அப்படியே வந்தாலும் அத வேற பக்கம் திருப்பி பிரச்சனையே வேற மாதிரி உண்டு பண்ணுவோமா? அதுக்கு தானே நாம இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமா? என்ன செய்யறது? அந்த ஆண்டவன் நமக்கு சோதனைக்கு மேல சோதனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் சோதிக்கிற சாமி கிட்ட தானே நம்ம சரணாகதி அடைய வேண்டியதா இருக்கு. இந்த கடவுள் தான் என் பிள்ளைங்க எல்லாருக்குமே நல்ல வழியை காட்டணும். காட்டுவான், நிச்சயமா காட்டுவான். நீ ஒண்ணு கவலைப்படாத, அழக்கூடாது. இந்தா சாப்பிடு. கூப்பிடுங்க மாஸ்டர். யோ மாஸ்டர், சீக்கிரம் வாயா. இரியா வரேன். என்ன பண்ணிட்டு இருக்க வாசே? 2 கிளாஸ் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? எடுத்துட்டு வர உள்ள அப்படியே 2 காய்கறிலாம் போட்டு இன்னும் வந்துட்டு நிக்கிறா. ஏய், குடிக்க தானே உட்காந்துருக்கீங்க. வரும்போதே இதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு தெரியாதா? கோவப்படுற என்கிட்டயே? மாஸ்டர், என்ன வாசு கோவப்படுறாப்ல? படுவார் வாசு. இந்த 2 ரவுண்ட் போட்டோம், அதுக்கப்புறம் இந்த கோவம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. மாஸ்டர், இன்னைக்கு என்ன நடந்தாலும் நீ தடுக்க கூடாது. கண்டிப்பா. அவ்வளவுதான்.